போயிட்டான்னு நினைக்கிறேன். பின்ன உனக்கு காசு முடிஞ்சு அடுத்த நிமிஷமே காசு, ட்ரெஸ்ஸு, வேலைக்கு சோறு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இஷ்டமணிக்கு செலவு பண்ணுறது. நீ அப்படிலாம் பண்ணுவியா? அதனால திருந்திட்டா போல இருக்கு. சரி, சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் இங்கே இருக்கட்டும், இல்லாட்டி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். எம்மா, இனிமே நீ சொல்கிறது மட்டும் இல்லை, சொல்லாததே நான் கேட்பேம்மா. கேட்டா சரி. அந்த பெரிய கழுதை தலைமுடி எதுக்கு வச்சிருக்குன்னே தெரியல. என்ன வைக்காம தலையை விரிச்சு போட்டு வேறு செம்பட்டை விழுந்து போய் கிடக்கு தலையில. ஏம்மா, இது ஹேர் கலர்மா, உனக்கு சொன்னாலாம் புரியாது. என் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கட்டுமே ஹேரை கலர் பண்ணியிருக்கேன். ஏக்கா, நம்ம சின்ன பொண்ணுக்கு அவங்க மாமா பையனை பேசி முடிச்சிருக்காங்களாம்ல, உண்மையா? நம்ம கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லலையேக்கா. சொன்னால் கண்ணு வச்சிருவோம்னா என்னையெல்லாம் கூப்பிடவும் இல்லை. இங்கே மட்டும் என்ன வாழுது, என்னையை மட்டும் கூப்பிட்டாளுங்களா? என்னையும் கூப்பிடலடி. என்னமோ கண்ணு பட்டுமா என்னன்னு தெரியல. பெருசாக ஃபங்க்ஷன் என்ன வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. என்னமோ நம்மளுக்கு தெரியாதடி. கூப்பிட்டா போவோம், இல்லாட்டி இருக்க வேண்டியதே. நம்மளுக்கு என்ன நட்டமாக போகுதா? சரி, சீதாக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்தாரே, வந்துட்டாரா? ஏண்டி, வந்தா உனக்கு என்ன தெரியாமலா இருக்க போது? தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்லைக்கா, கேட்டேன். இல்லடி, இன்னும் வரல. வந்தா அதெல்லாம் சீதா நல்ல மனசு, அதெல்லாம் சாக்லேட்லாம் கொடுப்பா பிள்ளை குட்டிகளுக்கு. கொடுத்தா சரிக்கா, என்ன வேணாம் நான் சொல்ல போகிறோம். கொடுக்காம வச்சு திண்டாதானே வகுத்தால போகும். எம்பிட்டு நல்ல மனசுக்காரு கர்மம். ஒரு சாக்லேட்டுக்காக பாவம் எம்பிட்டு சாப்பிட்றா. ஏக்கா, உங்க வீட்டுக்காரும் வெளிநாட்டில்? இல்லடி, கொடுத்துருவேன். நானும் வச்சு திங்க மாட்டேன். உனக்கு கொடுக்காமையா? சாக்லேட் அதெல்லாம் கொண்டாந்து தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். சரிக்கா சரிக்கா. ஏம்மா போதும் விடுமா, தலை வேற வலிக்குது. நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு படக்கணும் வா. அங்கே கிச்சனில் கேசரி கிண்டி வச்சிருக்கேல, அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போ. ஏம்மா, நானும் வீட்டில் தானம்மா இருக்கேன். நானும் அக்காவோட போகிறேம்மா. ஏண்டி, இப்போலாம் உனக்கு குறுக்க வலிக்கலையா? என்னம்மா, நானும் என்னைக்காவது வீட்டில் இருக்கேன். அன்னைக்கு கூட நீ எங்கேயுமே விட மாட்டேற. சரி, போயிட்டு வாங்க. புவனா, போயிட்டு அப்புறமா வரேன்டி. இவ்வளவுக்கு அளவு தெரியாது, அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டான்னா நம்ம என்னத்தை திங்கிறது? நான் போய் எடுத்து கொடுத்துட்டு பிறகு வரேன். சரிக்கா. என் பின்னாடியே தெரியாம சேரை போட்டு உட்காருங்க. டிஃபன் பாக்ஸில் கேசரியை போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அக்கா, நீ வேணா மேலே உட்காருக்கா, நான் கீழே உட்காந்துக்கிறேன். இல்லை ராதிகா, நான் கீழே உட்காந்துக்கிறேன். இதான் கால் நீட்டு உட்கார நல்லா சௌரியமாக இருக்கு. சரிக்கா, இல்லாட்டினா அம்மா வந்து திட்டும். பெரியவங்க கீழே உட்காந்துருக்கும் போது நம்ம மேலே ஏறி உட்காரக்கூடாதுன்னு. நம்ம அக்கா தானேன்றனால தான் நான் உட்காந்துருக்கேன். வேறு யாராவது இருந்தால் அப்படிலாம் உட்கார மாட்டேன். சரிதா. இந்தாடி, அப்படியே ஊரெல்லாம் காமிச்சுக்கிட்டு கொண்டு போகாம பைக்கில் போட்டு கொண்டு போ. ஊர் வாயில விழுக முடியாது. ஏமா, உங்ககிட்ட இம்பிட்டு பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னு எனக்கு இப்போதாம்மா தெரியும். காலேஜ் கொண்டு போகையில மகளுக்கு இதில் போட்டு கொடுத்தா அவள் சத்து வச்சிருவாளேன்னு இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்தியோ? ஆமாம், ஒழிச்சு வைக்கிறாங்க. போடி அங்கிட்டு. அம்மா, ஆமாம்மா, நான் கூட இந்த டிஃபன் பாக்ஸ் உங்ககிட்ட இருந்து பார்த்ததே கிடையாதுன்னா பார்த்துக்கையே. உங்கள் அண்ணனுக்குன்னவும் இவ்வளோ பெருசு, இதுவே எங்களுக்குன்னா குட்டி கிண்ணத்தில் கொடுப்பேன், அப்படித்தானே? அடி பாவியலா, ஓ மாமனாருக்கு தாண்டி கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்கறதுனால என்ன? இந்த டிஃபன் பாக்ஸும் இத்தனை நாளாக பரணையில் கிடந்துச்சு. சரி, பழசில் கொண்டு போனால் அது நல்லா இருக்காதே, புதுசில் கொடுத்து விடுவோமேனு. டிஃபன் தாண்டி பெருசு, உள்ளே இருக்கிறதெல்லாம் கம்மி தான். நம்பிட்டோமா? சரி சரி, பேசி பேசி நேரத்தை வீணடிக்காம போங்க. காலத்தில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு படக்குன்னு வாங்க. சரிம்மா. ஹேண்ட்பேக் வச்சிருக்கியா? இருக்குமா. அப்போ சரி, போய் எடுத்துட்டு வா. ஃபோன் வர மாதிரி கிருன்னு கேட்குதுடி. இங்கே யாரும் உங்கள் அப்பாதே ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ, கேட்குதாங்க? ஹலோ ஹலோ, ஒன்றும் கேட்கலையே. என்னம்மா வச்சுட்ட? ஆமாடி, ஒன்றுமே கேட்கல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். போயிட்டு வரோம். சரி, பார்த்து போங்கடி. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க.